ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் அகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்கிறது மட்டும் போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்குங்க. இதை தோல் சீவிட்டு நல்லா காய் துருவுறதுல துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இதை உடனே நம்ம தண்ணியில் சேர்த்துடணும். இப்போ ஒரு கடாய் வச்சு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டும் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் 3/4 கப் அளவு, அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. திரும்ப அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க. இப்போ இது இருக்கட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் 2லேருந்து 3 நிமிஷம் திரும்பவும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ரவை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. இது லோவில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வரும். உங்களால் எந்த அளவுக்கு நல்லா திக்காக கலந்து எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு திக்காக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்மளுக்கு கொஞ்சம் சூடாகினதும் இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இது கையில் கொஞ்சம் ஒட்டி பிடிக்கிற மாதிரி வருது. அதனால் நான் இது கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்க்குறேங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்தாச்சு. நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி உருண்டையாக பிடிச்சு எடுக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் சின்ன சின்னதாக பிடிச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும் வெளியே. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா சைடும் ஒரே மாதிரி வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.